teacher, Start record full time. start பண்ணும். Good evening everyone. அனைவருக்கும் மாலை வந்தனங்கள். நான் முகமது ரஷீத் சையத் பாத்திமா, Freebird Islamic Preschool, குருகடா அக்குர்ன, சென்ட்ரல் ப்ரொவின்ஸ். அதாவது இன்று என்னுடன் விரிவுரையாற்ற இருக்கும் சக ஆசிரியர்கள் பஸ்மினா அல்பலா ப்ரீஸ்கூல் மாத்தல, சபானா ஃபாத்திமா ப்ரீஸ்கூல் மாத்தல, ஹுஸ்னா பிரைட் பிகினிங் ஸ்கூல் ஆயில்மட, ஏலம் ஃபர்சானா ரெயின்போ ப்ரீஸ்கூல் மடவுல, லெவல் 3 ரூட் 9. இன்றைய எமது தலைப்பு பிரீத்தி தியாகி பேராசிரியையின் மாணவர்களிடையே மனநலம் மற்றும் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான திறன் மேம்பாட்டு திட்டம், ப்ரோமோட்டிங் மென்டல் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் அமோங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்நிகழ்வை நடத்த இச்சந்தர்ப்பத்தை வழங்கிய தரமான கல்விக்கான சர்வதேச சங்க தலைவர் தமிழ்குடா அவர்களுக்கும் அனைத்து குழு உறுப்பினர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு இந்நிகழ்வை தொடங்குகின்றோம். ஒவ்வொரு ஃபர்சானா ஆசிரியர். Assalamu alaikum Fatima Asriye. I am ALF Farsana, founder of Rainbow Preschool. உடல் மற்றும் உள ஆரோக்கியம், சிறந்த சுகாதார பழக்க வழக்கங்கள், விரும்பத்தக்க சமூக நடத்தைகளை கொண்ட மன வெளிச்சி, சமநிலையை பேணத்தக்க சிறந்த மனப்பாங்குகளுடன் கூடிய அழகியல் தன்மையை மதிக்கின்ற ஆராயும் மனதை கொண்ட உலகை ஆராய்ந்தறியத்தக்க ஆக்கத்திறன்களை கொண்ட சுறுசுறுப்பானதும் மகிழ்ச்சியுடன் கூடிய பிள்ளையை உருவாக்குவதற்கென சிறுவர் அபிவிருத்தியின் பல்வேறு பரிமாணங்கள் தொடர்பான கரிசனையுடன் அத்தியாவசியமாக அமையும் வழிகாட்டல்களை வழங்குவதே ஆசிரியரின் நோக்கமாகும். அந்த வகையில் நல்வாழ்வு ஆரோக்கியமுள்ளவர்கள் எவ்வாறு காணப்படுவார்கள், அவர்களது குணாதிசயங்கள் எவை என பாத்திமா ஆசிரியை உங்களால் எங்கள் ஆசிரியர்களுக்கு சிறிது விளக்கத்தை முன்வைக்க முடியுமா? ஃபர்சானா ஆசிரியை, நல்ல வாழ்க்கை ஆரோக்கியமுள்ளவர்கள் யாவர் எவ்வாறு காணப்படுவர்? நல்ல வாழ்க்கை ஆரோக்கியமுள்ளவர்கள் என்பவர்கள் உடல், மனம், சமநலம் ஆகிய மூன்றையும் சமநிலையுடன் கொண்டிருப்பவர் ஆவர். இவர்கள் வாழ்க்கை சந்தோஷமாகவும் சீரிய முறையில் நடத்துகிறார்கள். அவர்களின் குணாதிசயங்கள் எவ்வாறென்றால், ஒன்னாவது உடல் நலம், சுத்தமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பர், சத்தான உணவுகளை உட்கொள்வர், உடற்பயிற்சி, யோகா, விளையாட்டு போன்றவற்றை தினசரி செயல்படுவர், நோயிலிருந்து தங்களை பாதுகாப்பர். உதாரணம், தினமும் காலையில் நடை பயிற்சி செய்வோர், அதிக காய்கறி பழம் உண்பவர், பள்ளி மாணவர் ஒருவர் தினமும் கிரிக்கெட் அல்லது ஓட்ட பந்தயத்தில் பங்கேற்பர். இரண்டாவது மனநலம் தன்னம்பிக்கை உடையவர், சிக்கல்களை அமைதியாக சமாளிப்பவர், சோம்பல், கவலை, பயம் இல்லாமல் வாழ்பவர், நல்ல சிந்தனை, படைப்பாற்றல் கொண்டவர். உதாரணம் தேர்வில் தோல்வி அடைந்தால் மனமுடியாமல் அடுத்த முறை சிறப்பாக முயற்சிப்பவர். நண்பர்களுடன் சண்டை ஏற்பட்டாலும் சமாதானமாக பேசி தீர்வு காண்பர். மூன்றாவது சமூக நலம், பிறருக்கு உதவ முன் வருவர், நல்ல உறவுகளை பேணுவர், நேர்மை, அன்பு, அக்கறை கொண்டவர், சமூக விதிமுறைகளை மதிப்பர். உதாரணம், அண்டை வீட்டாரின் குழந்தைக்கு படிப்பில் உதவி செய்வோர், பேருந்தில் மூத்தவர்களுக்கு இடம் கொடுப்பவர், குழு விளையாட்டுகளில் கபடி, கால்பந்து ஒற்றுமையுடன் கலந்து கொள்ளும் மாணவர்கள். நல்ல பழக்க வழக்கங்கள் நாலாவது, அதாவது சுத்தம், நேர்த்தி, ஒழுக்கம் பின்பற்றுபவர், கெட்ட பழக்கங்களிலிருந்து விலகி இருப்பார், நேரத்தை மதித்து செயல்படுவார். உதாரணம், தினமும் நேரத்திற்கு பள்ளிக்கு செல்லும் மாணவர், உணவு முன் பின் கைகளை கழுவும் பழக்கமுடையவர், புகை, மது போன்றவற்றை முற்றிலும் தவிர்ப்பது. செயல்பாடுகள் ஆக்டிவிட்டி மாணவர்களுக்கு ஆரோக்கியத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் சில செயல்கள், விளையாட்டு நாள், ஸ்போர்ட்ஸ் டே, உடற்பயிற்சி, ஓட்டப்பந்தயம், நீச்சல், கபடி போன்றவற்றை உடல் ஆரோக்கியத்தை வளர்க்கும். நல்ல பழக்க வழக்க போட்டி, மாணவர்கள் தினசரி கடைபிடிக்கும் நல்ல பழக்க வழக்கங்களை பட்டியலிட்டு வகுப்பில் பகிரலாம். அடுத்ததாக பயிற்சி நடவடிக்கைகள், யோகா வகுப்புகள், தியானம் மூலம் மன அமைதியை பெறலாம். சமூக சேவை, மாணவர்களை முதியோர் இல்லம், குழந்தைகள் இல்லம் போன்றவற்றை இடங்களுக்கு அழைத்து சென்று உதவிக்கரம் நீட்ட செய்யலாம். சித்திரம், கட்டுரை போட்டி, எனது ஆரோக்கியமான வாழ்க்கை என்ற தலைப்பில் மாணவர்களை ஓவியம் வரைதல், கட்டுரை எழுதல் போன்றவற்றில் ஈடுபடுத்தல்.
மொத்தத்தில் ஆரோக்கியம் உடல் மனம் சமூக வாழ்வில் சமநிலை ஏற்படுத்துகிறது. அந்த சமநிலை கொண்டவர்களே நல்ல வாழ்க்கை ஆரோக்கியம் உள்ளவர்கள் என கூறலாம். போதுமான விளக்கம் இருக்கும் என்று நினைக்கின்றேன் ஃபர்சானா ஆசிரியை. நன்றி ஃபாத்திமா ஆசிரியை. ஆரோக்கியம் உள்ளவர்கள் எவ்வாறு நம்பிக்கையுடனும் மகிழ்ச்சியுடனும் இருப்பார்கள் என்பதனை மிகவும் அழகாகவும் ஆழமான கருத்துக்களுடனும் முன்வைத்தமைக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஃபாத்திமா டீச்சர். தேங்க்யூ ஃபர்சானா ஆசிரியை. குட் ஈவினிங் எவ்ரிவன். ஃபஸ்மினா டீச்சரிடம் நான் ஒரு கேள்வியை கேட்க முன் வந்துள்ளேன். CARE மாதிரி வடிவத்தை விவரிக்கலாம். இது மாணவர்களது மன அழுத்தத்தை இல்லாதொழிக்க எவ்வாறு உதவி செய்கின்றது என்பதனை விளக்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். ஆம் சஃபானா ஆசிரியை, CARE என்பதன் மாதிரி வடிவமானது creating awareness about mental health in students, மாணவர்களின் மன ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வை உருவாக்குதல். Addressing the importance of mental health in schools, பள்ளிகளில் மன ஆரோக்கியத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துதல். Redefining the roles and responsibilities of the stakeholders, பங்குதாரர்களின் பங்கு மற்றும் பொறுப்புகளை மறு இருப்பீடு செய்தல். Elucidating innovative ways and best practices for promoting mental health and well-being of students, மாணவர்களின் மனநலம் மற்றும் நலனை மேம்படுத்த புதிய வழிமுறைகள் மற்றும் சிறந்த நடைமுறைகளை விளக்குதல். இனி நாம் பார்ப்பது CARE மாதிரி வடிவத்தில் மாணவர்களது மன அழுத்தத்தை இல்லாதொழிக்க என்ன முறைகள் காணப்படுகிறது என்று பார்ப்போம். முதலாவதாக C எனும் எழுத்தில் கிரியேட்டிங் அவேர்னஸ் அபவுட் மென்டல் ஹெல்த் இன் ஸ்டூடெண்ட்ஸ். இது மாணவர்களது மன அழுத்தத்தை இல்லாதொழிக்க பின்வரும் முறைகள் உதவுகிறது. 1. உணர்வுகளை புரிந்து கொள்ள உதவுகிறது. உதாரணம், துக்கம், கோபம், பயம், பதட்டம். 2. தாங்களாகவே உதவி கோர கற்றுத்தருகிறது. 3. தவறான நம்பிக்கைகளை நீக்குகிறது. உதாரணம், மனநலம் குறித்த தவறான புரிதல்கள் நீக்கப்படுகின்றன. இதனால் மனநல பிரச்சினை உள்ள மாணவர்கள் தனிமையாக்கப்படாமல் பாதுகாக்கப்படுகிறார்கள். 4. நல்ல தொடர்புகளை உருவாக்குகிறது. 5. பொதுவான ஆதரவு சூழலை உருவாக்குகிறது. உதாரணம், பள்ளி வளாகமே ஒரு ஆதரவு வழங்கும் இடமாக மாறுவதால் மாணவர்கள் சுதந்திரமாக பயமின்றி வாழும் சூழல் உருவாகிறது. எனவே மனநல விழிப்புணர்வை மாணவர்களிடம் ஏற்படுத்துவதால் அவர்கள் தங்களை பாதுகாப்பாக உணர்ந்து மன அழுத்தமின்றி வளர சாதகமான சூழ்நிலை உருவாகிறது. அடுத்ததாக CARE வடிவில் Addressing the importance of mental health in schools, பள்ளிகளில் மனநலத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தல் என்பது மாணவர்களின் மன அழுத்தத்தை இல்லாதொழிக்க பின்வரும் வழிகள் உதவிகரமாக உள்ளது. 1. விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது. 2. ஆதரவு அமைப்புகள் உருவாகின்றன. உதாரணம், மனநல ஆலோசகர், மதிப்பீட்டு மையங்கள் போன்ற ஆதரவு அமைப்புகள் பள்ளிகளில் ஏற்படுத்தலாம். 3. பாதுகாப்பான சூழலை பள்ளிகள் உருவாக்குகிறது. 4. புதிய கற்றல் நெருக்கடிகளை சமாளிக்க உதவுகிறது. உதாரணம், மன அழுத்தம் குறைவதால் மாணவர்கள் தங்கள் கல்விக்கேற்ப கவனம் செலுத்த முடிகிறது. பரீட்சை தேர்வுகள் போன்றவற்றில் ஏற்படும் பதட்டமும் குறைகிறது. 5. மாணவர்களின் நலனை முன்னிலைப்படுத்துகிறது. அதாவது ஒவ்வொரு மாணவரும் தனி ஆளுமையாக பார்க்கப்படுவதால் அவர்களின் உணர்வுகள் மதிக்கப்படுகின்றன. இது தன்னம்பிக்கையை உருவாக்கி மன அழுத்தத்தை குறைக்கும். எனவே பள்ளியில் மனநலத்தின் முக்கியத்துவம் எடுத்துரைக்கப்படுவதால் மாணவர்கள் மன அழுத்தமின்றி நலமுடன் கற்றுக்கொள்ளும் சூழல் உருவாகிறது. அடுத்து 3வது CAR மாதிரி வடிவத்தில்
redefining the roles and responsibilities of the stakeholders. பங்குதாரர்களின் பங்களிப்பையும் பொறுப்புகளையும் மறுவிருத்தி செய்தல் என்பதில் மாணவர்களின் மன அழுத்தத்தை குறைக்க பின்வரும் வழிகளில் உதவுகிறது. 1. ஆசிரியர்கள். கல்வி மட்டுமல்லாமல் மாணவர்களின் உணர்ச்சி நிலைக்கும் ஆதரவளிக்கும் வகையில் பழகுவர். 2. பெற்றோர்கள். கல்விச் சுமையை தள்ளுவதை விட பிள்ளையின் நலனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது குறித்து விழிப்புணர்வை பெறுவர். 3. பள்ளி நிர்வாகம். மாணவர்களின் நலனை முன்னிறுத்தும் கொள்கைகள் திட்டங்களை உருவாக்கும். உதாரணம், மனநல ஆலோசகர் நியமித்தல். 4. மாணவர்கள் தங்களின் உரிமைகள் உணர்வுகள் குறித்து வெளிப்படையாக பேசும் நம்பிக்கையை பெறுவர். இதில் ஒவ்வொரு பங்குதாரரும் தங்களது பங்கு மற்றும் பொறுப்புகளை உணர்ந்து மாணவர்களின் முழுமையான வளர்ச்சிக்கு மனநலத்திற்கும் ஒன்றிணைந்து செயல்படுவதால் மன அழுத்தம் குறைய வழிவகுக்கிறது. CARE மாதிரி வடிவத்தில் elucidating innovative ways and best practices for promoting mental health and well-being of students. இது மாணவர்களின் மனநலம் மற்றும் நலன் மேம்படுத்த புதிய வழிகள் மற்றும் சிறந்த நடைமுறைகளை விளக்குதலில் மாணவர்களது மன அழுத்தத்தை இல்லாதொழிக்க எவ்வாறு உதவி செய்கிறது என்று பார்க்கும் போது, 1. தங்களது உணர்வுகளை புரிந்து கொள்ள உதவி செய்கிறது. உதாரணம், மாணவர்கள் தங்களுக்குள் ஏற்படும் பதட்டம், கவலை, கோபம் போன்ற உணர்வுகளை அடையாளம் காண கற்றுக்கொள்கிறார்கள். இது மன அழுத்தம் பெரிதாகாமல் தடுக்கிறது. 2. மனநல பிரச்சனைகள் சாதாரணமானவை என்பதை காண்பிக்கிறது. 3. முடிவெடுக்கும் திறனை வளர்க்கிறது. விழிப்புணர்வு உள்ள மாணவர்கள் பிரச்சனைகளை சிந்தித்து சரியான முடிவெடுக்க தெரிந்து கொள்கிறார்கள். 4. மற்றவர்களிடம் கருணையுடனும் பழக உதவுகிறது. 5. நம்பிக்கையையும் தன்னம்பிக்கையையும் வளர்க்கிறது. எனவே மாணவர்கள் தங்களை மதிக்க தொடங்குகிறார்கள். இதுவே மாணவர்களின் மன அழுத்தத்தை தவிர்க்கும் முக்கிய அடித்தளமாகும். நன்றி. எனவே சஃபானா ஆசிரியை, நான் உங்களுக்கு வழங்கிய CARE மாதிரி வடிவத்தின் கருத்துகள் போதுமானவையாக அமைந்ததா? இது பற்றி சந்தேகங்கள், கருத்துக்கள் மேலதிகம் தேவையா? நன்றி. Yes, Farzana teacher. CARE என்பதை எவ்முறையில் அணுகலாம் என்று சிறந்த முறையில் உதாரணங்களுடன் விளக்கினீர்கள். Thank you so much. Over to you, Fatima teacher. Fatima teacher, over to you. மாணவர்களுக்கு ஆலோசனை வழங்குவது தகுந்த சந்தர்ப்பத்தில் நேரத்தில் வழங்குவது அவசியமானதாகும். எவ்வகையில் மாணவர்களுக்கு எவ்வாறான ஆலோசனைகள் வழங்கலாம் என்று கூற முடியுமா சஃபானா ஆசிரியை? Yes, thank you teacher. I am Safana Hussain, founder of Fatima Nursery School, Central Province. குழந்தைகளுக்கு ஆலோசனை வழங்க தகுந்த சந்தர்ப்பத்தில் வழங்குவது மிகவும் அவசியமானது. ஏனெனில் அது அவர்களின் மனநிலை, கல்வி வளர்ச்சி மற்றும் நல்வாழ்வில் நேர்மறையான பாதிப்பை ஏற்படுத்துகிறது. கீழே அதன் முக்கிய அம்சங்கள். எப்போது மாணவர்கள் தீய நடத்தை அல்லது கவனச்சிதறல் காணும் போது, தவறான தேர்வுகள் எடுக்கிறார்கள் என்று தோன்றும் போது, தகுந்த வழிகாட்டல் தேவைப்படும் கல்வி அல்லது வாழ்க்கை முடிவுகள் நேரத்தில், தளர்வான மனநிலை, கவலை, சோகம் போன்ற நிலைமை தெரியும் போது. எவ்வாறு வழங்கலாம்? முதலாவது, தனிப்பட்ட நேரத்தில்.
அமைதியான சூழலில் மற்றவர்களிடமிருந்து தனிப்படுத்தி பேசுதல். 2வது, கேட்டு புரிந்து கொள்வது முக்கியம். மாணவனை பேச வைக்கவும் அவனது எண்ணங்களை மதிக்கவும். 3வது, நேர்மையான ஆனால் மென்மையான வார்த்தைகள் மூலம் ஆலோசனை வழங்க வேண்டும். 4, மரியாதையுடன் மற்றும் ஆதரவு அளிக்கும் வகையில் பேச வேண்டும். எவ்வாறான ஆலோசனைகள் வழங்கலாம்? கல்வி தொடர்பான படிப்பு முறைகள், நேர முகாமை, தேர்வுக்கான தயாரிப்பு, நடத்தை மற்றும் ஒழுக்கம், பள்ளி குற்றங்கள், பிறரிடம் மரியாதை, உணர்ச்சி முகாமை, கோபம், ஆதங்கம், ஏமாற்றம் போன்றவற்றை சமாளிக்கும் வழிகள். தேர்வு முடிவுகள் பின்னர் எதிர்கால திட்டமிடல், தைரியம் தரும் வார்த்தைகள். இதே போன்று ஆசிரியர்கள் குழந்தைகளின் மனநிலையை உணர்ந்து நேர்மறை முறையில் வழிகாட்ட வேண்டும். இது அவர்களின் நம்பிக்கையை திறமையையும் வளர்க்க உதவும். துக்கம் மற்றும் மனச்சோர்வு என்பது பலவீனத்தின் அறிகுறிகள் அல்ல. சோகம் உண்டாகுவது எப்போதும் தவறானதல்ல. தோல்வி, மரணம் மற்றும் தற்கொலை பற்றி பேசுவது சரியானது தான். மனநலக் குறைவு என்பது எப்போதும் வன்முறையான நடத்தை தொடர்புடையதல்ல. முப்பெருப்புத்தரம், யுகம் மற்றும் சவால்கள். ஒரு குழந்தை கண்ணாடி முன் அதிக நேரம் செலவிடுகின்றதெனில் தனது உடல் தோற்றம் குறித்து உண்மை வடிவத்தை விட வேறுபட்ட எண்ணங்களை கொண்டிருப்பது. சமூக ஊடகங்கள் அல்லது பிரபலங்களுடன் தனது உடலை தொடர்ந்து ஒப்பிடுவது சிறப்பாசிரியர்கள், ஆலோசகர்கள் வகிக்கும் பங்கு. தவறான மற்றும் ஆரோக்கியமற்ற நடத்தை சிந்தனைகளை மாற்றி ஆரோக்கியமான மனநிலையை வளர்த்தல். நேர முகாமை மற்றும் ஒழுங்கமைப்பு திறனை மேம்படுத்துதல். தெளிவான கல்வி குறிக்கோள்களை நிலைநிறுத்துதல், தொடர்பு பிரச்சினைகளை தீர்த்தல், நேர்மையான குழு நடத்தை வளர்த்தல், முரண்பாடுகளை தீர்த்தல், சுயமரியாதையை மேம்படுத்துதல், உணர்ச்சி பாதிப்பை ஏற்படுத்தும் தனிப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து மீள உதவுதல். சிறப்பாசிரியர்கள், ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ். சிறப்பாசிரியர்கள் என்றால் கற்றல் சிரமம், ஊனமுற்ற நிலை, உணர்ச்சி மற்றும் நடத்தை சிக்கல்கள் ஆகிய பிரச்சனைகள் உள்ள குழந்தைகளுக்கு தேவையான கற்பித்தலையும் ஆதரவும் வழங்கும் நிபுணர்கள். இவர்கள் குழந்தைகளின் தனித்த தன்மையை புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஏற்ற வகுப்பூட்டு முறை வழங்கல் மற்றும் உகந்த சூழலை வழங்குகிறார்கள். மேலும் சிறப்பாசிரியர்கள் பள்ளி ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் பிற நிபுணர்களுடன் ஒத்துழைத்து குழந்தைகளின் மேம்பாட்டை உறுதி செய்கின்றார்கள். குழந்தைகளின் முழுமையான வளர்ச்சிக்காக ஒருங்கிணைத்த அணுகுமுறை மிக முக்கியமாகும். தொடக்கத்தில் கண்டறிதல், அறிகுறிகள் மற்றும் எச்சரிக்கைகள், சிக்னல்ஸ். இது ஒரு மாணவனின் மனநிலை, நடத்தை அல்லது கல்வி வளர்ச்சியில் ஏற்படும் சிக்கல்களை மிக ஆரம்ப கட்டத்திலேயே காண்பதற்கான முக்கிய அம்சங்களை பற்றிய அமர்வாகும். எச்சரிக்கை சிக்னல்கள் என்பது குழந்தை நடத்தை அல்லது செயற்பாடுகளில் ஏற்படும் திடீர் மாற்றங்கள் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய அவசியத்தை உணர்த்தும் சின்னங்கள் ஆகும். தொடக்கத்தில் கண்டறிதல் மூலம் உடனடியாக தக்க வழிகாட்டலுடன் தலையீடும் செய்யப்படும். டீச்சர்ஸ் அப்சர்வேஷன் செக்லிஸ்ட். ஆசிரியர்களின் கவனிக்க வேண்டிய சரிபார்ப்பு பட்டியல். குழந்தைகள் அடிக்கடி தலைவலி, வயிற்று வலி அல்லது இதற்கு போன்ற உடல் குறைபாடுகளை புகாரளிப்பது, எப்போதும் தளர்ந்த மனநிலையில் இருப்பது, போதிய தூக்கம் எடுக்காதது, பள்ளிக்கு வர விருப்பமில்லாமை, அழ வேண்டும் போல இருப்பது, பசியின்மை, அதிகமாக வேலை ஹோம்ஒர்க் இருக்கிறது என புகாரளிப்பது, பழகும் சிக்கல்கள், தனிமை உணர்வு, நண்பர்களால் புறக்கணிப்பு போன்றவை, வகுப்பில் கவனம் செலுத்த முடியாத நிலை அல்லது தனிமையாக மிகவும் அமைதியாக இருப்பது, கல்வி செயல்திறன் குறைதல் அல்லது அதிகரித்தல், நடத்தை அல்லது மனநிலையில் திடீர் மாற்றங்கள். இந்த வகையான அறிகுறிகளை ஆசிரியர்கள் கவனித்து உரிய நடவடிக்கைகள் கொடுப்பது முக்கியமாகும். டைப்ஸ் ஆஃப் மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ். மனநல பிரச்சினைகளின் வகைகள்.
கவலை anxiety, மனநிறைவு குறைபாடு டிப்ரெஷன், துணை பிரச்சனைகள் டேட்டிங் ப்ராப்ளம்ஸ், மேட்னஸ், மனநலக்குன்றிய மன அழுத்தம் அல்லது மன அழுத்தம், PTSD, ஒரு கடுமையான சம்பவத்துக்கு பிந்தைய மனநிலை, obsessive compulsive disorder OCD, கட்டாயமான சிந்தனைகள் மற்றும் செயற்பாடுகள், சிசோசிஃபேனியா, மனோவியாதி, பைபோலோ டிசோர்டர், மனநிலையின் மீறல்கள், மனவெறி மற்றும் மிகுந்த சோர்வு ஆகியவை. பர்சனாலிட்டி டிசோர்டர்ஸ், நபரின் மனப்பாங்கு மற்றும் நடத்தையை பாதிக்கும் கோளாறுகள். இவை குழந்தைகளின் தினசரி வாழ்க்கை, கல்வி மற்றும் உறவுகளை பாதிக்கக்கூடியவை. எப்போதும் உதவியை தேடுவது அவசியம். இவ்வாறான குழந்தைகளுக்கு நாம் 3 மாதங்களுக்கு ஒரு முறை ஒப்சர்வ் பண்ணி, அதாவது அவர்களுக்கு தகுந்த ரெமெடியை கொடுத்து ஒப்சர்வ் பண்ண வேண்டும். இந்த விளக்கம் போதும் என்று நினைக்கின்றேன் ஃபாத்திமா ஆசிரியர் அவர்களே. நன்றி சஃபானா ஆசிரியை. அதாவது மாணவர்களுக்கு இச்சந்தர்ப்பத்தில் ஆலோசனைகள் எவ்வாறு தகுந்த நேரத்தில் எவ்விதத்தில் வழங்கப்பட வேண்டும் என்ற விளக்கத்தை மிக தெளிவாகவும் அர்த்தமுள்ளதாகவும் விளக்கினீர்கள். அது ஆசிரியர்களை பற்றி விதவிதமாக விளக்கினீர்கள். எனக்கு இது ஒரு புதிய பார்வையாக இருந்தது. மிக்க நன்றி சஃபானா ஆசிரியை. குட் ஈவினிங் ருஸ்னா ஆசிரியை. Good evening, Fasmina teacher. உங்களிடம் ஒரு வினா. ஆசிரியர்கள் பள்ளியில் உள்ள மாணவர்களின் மனநல பிரச்சனைகளின் வகைகளை அறிந்திருக்க வேண்டும். மனநல பிரச்சனைகள் என்றால் என்ன என்பதை குறிப்பிட்டு அதனை அறிந்து கொள்வதன் நோக்கம் என்ன என்பதனை விளக்க முடியுமா? மற்றும் பயம், மனச்சோர்வு, சிக்கல், வரக்கிறது. வழி சொல்லும் மருத்துவர் ஏதும் preschool skip. குழந்தைகள் இன்னும் சொற்களை பயன்படுத்தி உணர்வுகளை வெளிப்படுத்த கூட முடியாது. ஆச்சரிய சான்றிதழ், ஆளல், உணர்ச்சி மாற்றங்கள் ஆகியவை கவனிக்கவும். ஒரு ஆசிரியராக மாணவர்களுக்கு உதவுவது எப்படி? நாம் ஒரு ஆசிரியராக அவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு உதவ வேண்டும். செயல்கள்: பிள்ளைகளின் மாற்றங்களை கவனித்தல், குழந்தைகளை பேச அழைத்தது, நிறுத்தாமல் கேட்டுதல், பாதுகாப்பான மற்றும் நம்பிக்கையான சூழ்நிலை உருவாக்குதல், பெற்றோர்களுடன் இணைந்து வேலை செய்தல். ஆம் ருஸ்னா ஆசிரியை. பொதுவாக பள்ளிகளில் ஆசிரியர்கள் மாணவர்களின் மனநல பிரச்சனைகளின் வகைகளை அறிந்து அதன் நோக்கம் என்ன என்பதனை பற்றியும் அறிந்திருத்தல் வேண்டும். எனவே நீங்கள் இதனை பற்றி மிகவும் அழகாகவும் விரிவாகவும் சிறப்பாகவும் விளக்கினீர்கள். தேங்க்யூ சோ மச் டீச்சர். நன்றி ஃபாஸ்மினா டீச்சர். ஃபர்சானா ஆசிரியர் அவர்களுக்கு மன அழுத்தத்தின் அறிகுறிகள் என்ன, அவர்கள் எவ்வாறு செயற்படுவார்கள், அவர்களை அந்நிலையில் இருந்து
மாற்றுவதற்கு எவ்வகையான வழிமுறைகளை கையாளலாம் என்பதனை பற்றி சிறிய விளக்கம் ஒன்றை தர முடியுமா ஃபர்சானா ஆசிரியர்களே? ஆம் ருஸ்னா ஆசிரியை. மன அழுத்தத்தின் அறிகுறிகளை எவ்வாறு அடையாளம் காணலாம் என்பதனை பார்ப்போம். மன அழுத்தம் என்பது உணர்ச்சிகளையும் உடலியல் தாக்கங்களையும் உள்ளடக்கியது. குழந்தை பருவத்திலேயே மன அழுத்தங்கள் தோன்றுவதாக உளவியலாளர்கள் கருதுவர். அழுதல், கோபம், வெறுப்பு போன்றன மன அழுத்தத்தின் வெளிப்பாடுகள் ஆகும். மகிழ்வற்ற கோபம் கொண்ட பிள்ளையின் கண்கள் சிவக்கும், கண்ணீர் வடியும். அதேபோல் பயம் கொண்ட பிள்ளையின் கண்கள் பீதியடையும், உமிழ்நீர் வற்றும், குரல் கரகரத்து அடைக்கும், கை கால் முதலிய உறுப்புகளுக்கு குருதியோட்டம் விரைவாக ஓடும். இவற்றின் காரணமாக பிள்ளையின் சமிபாடு மந்தமாகும், குடற்புண்கள் தோன்றும், உடல் வளர்ச்சி குன்றல் போன்றவையும் ஏற்படலாம். அன்பும் ஆதரவும் பாதுகாப்பும் கிடைக்கும் பிள்ளைகளது செயற்பாடுகள் மகிழ்ச்சிகரமானதாகவும் எதிர்கால வாழ்க்கைக்கு பாலமாக அமையும். அன்பினால் உலகை ஆளலாம். அன்பையும் பாதுகாப்பையும் ஆதரவையும் நாடுகின்றது. அவர்களது மன அழுத்தத்திற்கு பல காரணிகள் பங்கு கொள்கின்றன. அவ்வகையில் குடும்ப பின்னணி முக்கிய பங்கினை வகிக்கின்றது. வீட்டு வன்முறைகள், இடப்பெயர்வுகள், பெற்றோரை இழந்த இழப்புகள், வறுமை, யாராவது செய்யும் கொடுமைகள், தாய் வெளிநாடு செல்லல் போன்ற காரணிகள் மன அழுத்தத்திற்கு முக்கிய காரணமாக உள்ளது. முன்பள்ளிகளில் அப்பிள்ளைகளுக்கு நம்பிக்கை உருவாக்கும் சூழலை அமைத்துக் கொடுக்க வேண்டும். பிள்ளைகள் சொல்வதை கேட்கவும், அவர்களுடன் சந்தோஷமாக பேசவும், வாக்குறுதிகளை நிறைவேற்றவும், நம்பிக்கையை கட்டியெழுப்பவும், சிந்தனா சக்தி விருத்தி பெறவும், ஆக்கத்திறனும் உணர்வுகளையும் வெளிப்படுத்த சந்தர்ப்பங்களும் கிடைக்கக்கூடிய இன்பகரமான இடமாக முன்பள்ளி அமைய வேண்டும். ஆசிரியரின் மேற்பார்வையின் கீழ் ஆக்கிரமிப்பு, அடக்குமுறை போன்றவற்றை வெளிப்படுத்தும் சந்தர்ப்பங்களை அடக்கிய விளையாட்டுக்கள், நாடகங்கள் போன்றவற்றின் ஊடாக பிரச்சினைகளில் இருந்து திசை திருப்பப்பட்டு மன மகிழ்ச்சி, அமைதி தோன்றும் வழிவகைகள் உள்ளடக்கியதாக அமைய வேண்டும். இதன் மூலம் மன அழுத்தத்துடன் காணப்படும் குழந்தைகளை சமூகத்திற்கு ஒரு நல்லதொரு குழந்தையாக மாற்றி அமைக்கலாம். ருஸ்னா ஆசிரியை, நான் கூறியவற்றிலிருந்து மன அழுத்தம் என்றால் என்ன, அதனை எவ்வாறு அடையாளம் காணலாம் என்பதனை விளங்கக்கூடியதாக இருந்ததா அல்லது ஏதேனும் சந்தேகம் காணப்படுகின்றதா? நன்றி ருஸ்னா ஆசிரியை. என் கேள்விக்கு மிக அழகாகவும் தெளிவாகவும் பதில் அளித்ததற்கு நன்றி ஃபர்சானா ஆசிரியர். நன்றி. நன்றி. தேங்க்யூ. Thank you, teachers. தேங்க்யூ. Promoting students' mental health and wellness among students done by Preeti Tyagi Ma'am. Group 9. It is truly my privilege and honor to propose the vote of thanks on behalf of our STEAM education team. First and foremost, I express my heartfelt gratitude to Sir Janaka Kamalgoda for gracing this occasion and sharing such inspiring word with us. I extend my sincere thanks to our dedicated teachers and committee members whose hard work and efforts behind the scene ensured everything ran smoothly. A warm thank you to all the participants and educators for your energy, enthusiasm, and valuable contribution. Last but not least, a big thank you to everyone present here today. Your attention, encouragements, and support mean a lot to us. Once again, thank you all for making this a memorable event and for your constant support. Thank you very much. Thank you so much, teachers. Thank you. Thank you. Thank you, teacher.